பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஐ டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இனி நாளிலே ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு யாருக்கு சொல்லப்படுகிறது அப்படின்று பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து அநேக ஜனங்களை பார்த்து பேசி கொண்டு வருகிறார். ஞானஸ்தானத்தை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லி கொண்டு வருகிறார். ஏன் அங்கே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், அந்த ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத கூட்டங்கள் இருக்கிறதுனாலே அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லி கொண்டு வருகிறார். சரி, ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்றது நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். எடுத்ததுனால என்ன நமக்கு லாபம், எதிலிருந்து விடுதலை என்று நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இன்றைக்கு லூக்கா 7ஆம் அதிகாரத்துலேயும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துலையும் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துலையும் பார்க்க போகிறோம். குறித்து வச்சுக்குங்க. நீங்களே அப்படியே என்ன பண்ணலாம், படிக்கலாம். நிறைய இருக்குது இந்த ஞானஸ்தானத்தை குறித்து. பிரியமானவர்களே, நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். நீங்கள் பைபிள் எடுத்து கூட என்ன பண்ணலாம், நல்லா படிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அதில் ஒரு தெளிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இதை நான் எடுத்திருக்கிறேன். ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் சாணனை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் காட்டிலும் அவர்களெல்லாம் ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவர்கள் தான். ஆனாலும் இந்த யோவான் சாணனை எப்படி இருக்கிறாரா, பெரிய தீர்க்கதரிசி ஒருவன் இல்லை. அவர் தான் பெரியவனாக இருக்கிறான். ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவானை குறித்து பேசி கொண்டு வருகிறார். சரி, அவன் எப்படி இருக்கிறான், எல்லா தீர்க்கதரிசிகளும் பெரியவனாக இருக்கிறான் என்று சொல்லி, தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகத்தில் பெரியவனாக இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். முதலாவது தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்களாம். எப்படி என்றால், யோவானுடைய உபதேசத்தை கேட்டதனாலே ஆயக்காரர், பாவிகள் முதலான சகல ஜனங்களும் அவனாலே என்ன பண்ணுறாங்களா, ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். அதற்கு என்ன, தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடும்படியான ஒரு காரியம் என்ன அப்படின்றத குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதற்கு என்ன தேவைப்படுகிறது அப்படின்ற பார்த்திங்கன்னா, ஒரு மன திரும்புதல், ஒரு மனம் தெளிவு. இவர்தான் மெய்தேவன் என்று அறிக்கையிடுகிற ஒரு பெரிய காரியம்தான் தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். அந்த உணர்வு இருந்ததுனாலே அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஞானஸ்தானம் பெற்று நீதிபரர்களானார்கள். நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். அதே கூட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு சகோதரியோடு நான் பேசினேன். ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணும்பொழுது ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்தார், ஜீவனை தந்தார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். ரொம்ப நேரம் என்னை பார்த்துட்டு வந்துட்டு ஏங்க இயேசு தான் உங்களை நேசிக்கிறான்னு சொல்கிறீங்க, இயேசு தான் உங்களுக்காக ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்தார் என்று சொல்லுகிறீர்கள், அவர் தான் மெய்யானவர். அப்போது மாதா இல்லையான்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், மாதா கடவுள் இல்லையான்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், மாதா கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னேன். நாங்கள் எப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க, என் மாதா எனக்காக ரத்த சிந்தி சிலுவை சுமக்கலைங்க, இயேசு தான் எனக்காக ரத்த சிந்தி சிலுவை சுமந்தார், அவர் தான் என்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியும், வேறு யாராலையும் முடியாது. நான் அவர் மெய்யான ஒரு உண்மையுள்ள ஸ்ரீ, அவங்க பாக்கியவதி, அவங்க நீதிமான் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க என்னோட ரொம்ப போராட. அப்போ நான் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்தேனே, நான் போக மாட்டேனா? அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக போக மாட்டேங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா குழந்தை ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களா, அதெல்லாம் ஒன்றுமே செல்லாது சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொன்னாங்க, அப்போ இவ்வளோ பேர் எடுத்தோமே, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, ஒருத்தரும் போக மாட்டாங்க. நான் சொன்னேன், அவங்களுக்கு ஒரு முகமே மாறி போச்சு. அப்போது என்னோட அவங்க ரொம்ப நேரம் பேசும்போது நான் சொன்னேன், அவர் முன்மாதிரியாக நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஞானஸ்தானம்
எடுத்தார், பரிசுத்த ஆவியை பெற்றார், அந்நிய பாஷை பேசினார், அநேக வியாதிகளை சுகமாக்கினார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் அதன்படியே இருந்து அநேக வியாதிகள் சுகமாகும்படியாக ஊழியக்காரனை கொண்டு அவர் என்ன பண்ணுற செய்கிறார். ஆனால் முன்மாதிரி என்னது? ஞானஸ்நானம். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், அவங்க என்னோட ரொம்ப தர்க்கம் பண்ண. இன்னொரு ஸ்திரீயோடு நான் பேசும்பொழுது, சிஸ்டர் எனக்கு நீங்கள்லாம் ஆலோசனை கொடுக்க வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எங்கே போய் எடுப்பேன், நான் போயிட்டு எருசலேம் தான் போய் எடுப்பேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இப்படி நிறைய பேர் என்னோட தர்க்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்ப்பீங்கனாலாம், மூழ்கி ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் ஞானம் இவர் தான் மெய் தேவன் என்று அறியும் பொழுது அது ஞானம். சாணம் தண்ணியில் முழுகி எழுந்துக்கும் பொழுது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போது அவர்களுக்கு அதை எடுக்காததுனால எப்படியா இருக்கிறான், அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளி விட்டார்கள். இது யாரோட ஆலோசனைங்க? ஒரு ஊழியக்காரனோட ஆலோசனை இல்லை, தீர்க்கதரிசி இல்லை, தேவனுடைய ஆலோசனை தள்ளி விட்டார்கள். சரி, ஏன் அவங்க தள்ளி விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்பட வேண்டும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டும். அந்த மன திரும்புதல் இல்லாததுனால தான் அந்த பரிசு என்ன பண்ணுறாங்க? தள்ளி விடுகிறார்கள். அது எப்படி ஆகுமா? கேடு உண்டாக்குமா? கேடுனா என்னங்க? நரகத்துக்கு கொண்டு போகுமா? பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் யாராவது ஞானஸ்தானம் எடுக்காமல், நான் சின்ன குழந்தையிலேயே எடுத்துட்டேன், நான் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அங்கே போய் தான் எடுப்பேன், நான் இப்போ நான் நேற்று கூட ஒரு கேள்விப்பட்ட கொடியின் மூலயமா ஞானஸ்தானம், அது எனக்கு தெரியல, நான் கேள்விப்படலை, யூடியூப் வழியாக கூட நான் பார்த்ததில்லை. பிரியமானவர்களை, எதையோ சொல்கிறாங்க, ஆனால் இயேசு முன்மாதிரியாக செய்து விட்டு போகிறார். சரி, ஓகே. அப்போ பாருங்கள், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அது நோய் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு உபதேசத்தை கேட்டு 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 அதிலேயே அவர்கள் இருந்ததுனாலே, தேங்கி நிலைமையில் இருந்ததுனாலே அவர்கள் நோய் கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்களால் என்ன பண்ண முடியல? பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்பட. மனம் திரும்புறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணலை? மனதில்லை. பாருங்கள், அப்போ அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால என்ன ஆகுது என்றது குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 22 ஃபஸ்ட்டு பார்த்ததில் 3 பார்த்தோம். சரிங்களா? இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். அப்போது நம்ம முழுகி ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா என்ன போகாது? பாவம் போகாது. பாவம் போகாததுனாலே நாம் எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீங்கள் தாமதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏகப்பட்ட பேர் என்கிட்டயே நிறைய பேர், நான் ப்ரேயர் பண்ணி தன்னை ஒப்பு கொடுத்தவங்களே நிறைய பேர் ஞானஸ்தானத்துக்கு தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், தாமதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை மணவாளன் இரவிலே வந்து விட்டார், கைவிடப்படுவார்களே, ஒருவேளை அவர்கள் இரவிலே மறிப்பார்களான தாமதித்து கொண்டே இருப்பதனாலே ஒருவேளை ஒரே இரவிலை மறிப்பார்களானால் அவர்கள் எங்கே போவார்கள்? நரகத்துக்கு போவார்கள். பிரியமானவர்களே, அது பவுலுக்கு அனனியா என்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவன் பாவத்திலே கிடந்த பவுலை பார்த்து சொல்லுகிறார், பவுலே, நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். அப்போ பாவங்கள் போக வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் பெற வேண்டும், போக வேண்டும், கழுவப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாருமே நீதிமான் இல்லை. நான் நல்லவன் என்று சொல்லுவோம், ஆனால் நாமே வஞ்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் யாராவது, நான் தெளிப்பு ஞானஸ்தானம், நான் இந்த ஞானஸ்தானம் நான் அங்கே போய் தான் எடுப்பேன், நான் கொடியில் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன், செல்லாது. பிரியமானவர்களே, செல்லாது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரி அழைக்கப்பட்ட சொல்லுகிறேன். ஏதோ நான் வாஞ்சியோடு ஊழி செய்கிறவள் அல்ல, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஏசியா தீர்க்கதரிசி நாவை தொட்டது போல என்னை ஆண்டவர் தொட்டார். அதனாலேயே என்ன தெரியல, அநேக வீடுகளில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஃபோன் மூலியமாக ஜெபிக்கும்போது ஆண்டவர் கிரியை செய்கிறார். பேசுகிறவர்கள்லாம் நிறைய பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, என்னோட ஆண்டவர்கள் பேசினது என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, நான் கொடுக்குற கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்களா நான் கேட்கும் பொழுது இடைவிட்டு அப்படி ஒரு சின்ன கேப் இல்லாமல் அநேக கூட்டத்தை அவர் காண்பித்தார். பேக்காக அப்படி லைனாக நிற்கிறாங்க. அந்த கேப்பை நான் பார்க்குறேன். ஒரு சின்ன கேப்பில் அவ்வளோ கூட்டங்கள் ரட்சிக்கப்படுகிறதை ஆண்டவர் காண்பித்தார். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட வேண்டும்.
நான் சொல்லுகிறேனே, இவர்கள்லாம் ஏன் தாமதிக்கிறார்கள் சில பேர் அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் கேடு உண்டாக அவர்களை என்ன பண்ணுகிறதில்லை, அவர் ஆண்டவரை அவருக்கு தள்ளி விடுகிறார்களாம். பிரியமானவர்களே, நீங்கள் தாமதிக்கிறீங்கன்னா கேடு உண்டாகிவிடும். பிரியமானவர்களே, தாமதிக்காதீர்கள், எதையும் நீங்கள் தாமதிக்காதீங்க. மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்க. அவர் தான் மெய்யானவர் என்று அறிந்து கொண்டீங்களா, இன்றைக்கே நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுங்கள். நான் அப்படி தான் ஒப்பு கொடுத்தேன். நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு ட்ராக்ஸ் வாங்கி படித்தேன். மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறது நிமித்த பாவ மன்னிப்பு உண்டு என்று பார்த்த உடனே படித்து நான் உடனே கீழே இறங்கி ஃபோன் பண்ணி அந்த பாஸ்டமாக நான் ஒப்பு கொடுத்தேன். 2-3 நாளில் ஞானஸ்நானம் எடுத்தேன். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், நிறைய நேரம் நம்ம தாமதிக்கிறோம். ஒரு வேளை நான் மரித்து போயிருந்தா நான் எங்கே போயிருப்பேன்? நரகத்துக்கு போயிருப்பேன். ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருந்தார். அப்போ நீ தாமதிக்கிறதனை நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. பாவம் போக வேண்டாம், கழுவப்பட வேண்டும் தண்ணியிலே முழுகும்போது மரிப்பீர்கள், எழுந்திருக்கும் போது ஜீவனாக தேவன் இயேசுவோடு இணைக்கப்படுகிறீர்கள். இந்த ஞானம் வந்து விட்டதா உங்களுக்கு? அவர் தான் மெய்தேவன் என்று ஞானம் வந்து விட்டதா? இப்பொழுதே இந்த நேரமே, இந்த நிமிஷமே ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தாமதிக்க கேடுகளுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அது தேவன் சொன்னது, மனிதன் சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். நீங்களோ இப்பொழுது இந்த வார்த்தைக்கு இங்கே இருக்கிற வார்த்தைக்கு செவி கொடுங்க. நான் சொல்லலை, வேதம் சொல்கிறது. அதுக்கு நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கண்டிப்பாக தாமதிக்காதீர்கள், தள்ளி போடாதீர்கள். இப்பொழுதே ஒப்பு கொடுங்கள். அவர் மணவாளன் வருகிற மிக மிக சமீபமாக இருக்கிறது. அவர் வருகையோ சமீபத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தை பாருங்கள், நடக்கிறத விஷயங்களை பாருங்கள். அவர் வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை. இதை தாமதிக்காதீர்கள். இன்றைக்கே ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகவே. காட் பிளஸ் யூ. நீங்கள் தாமதிக்காமல் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகவே. காட் பிளஸ் யூ. ஆமென். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.